காஷ்மீருக்கு நீங்கள் ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் கொண்டு போகிற அந்த பேக்கில் வந்து என்னென்ன திங்ஸ்லாம் இருக்கணும், நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு போகணும், எப்படி வந்து நம்ம ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு காஷ்மீர் டிராவல் சீரிஸ் எபிசோடு 14. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் காஷ்மீருக்கு வந்து மொத்தம் 4 சீசன் இருக்குது. வின்டரு, ஆட்டம், ஸ்ப்ரிங் சீசன், சம்மர் சீசன். ஸோ இந்த மாதிரி 4 சீசன் இருக்குது. ஸோ நீங்கள் வின்டருக்கு மட்டும்தான் நிறைய திங்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் மற்ற இதுலலாம் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கம்மியானதை வந்து எடுத்துகிட்டு போனாலே போதும். நம்ம வந்து வின்டருக்கு வந்து ஃபுல்லாக பார்த்துடலாம் என்னென்ன எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறது. நான் அதை சொல்கிறப்பே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் நீங்கள் சம்மரில் எதை எடுத்துகிட்டு போகலாம் போகக்கூடாது அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வின்டரில் உங்களோட உடம்பை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் ஒரு 3 லேயர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இது பண்ணியிருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த தெர்மல் மேலேயும் சரி கீழேயும் சரி ஃபுல்லாக அந்த தெர்மல் வியர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து கண்டிப்பாக நீங்கள் வியர் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்வெட்டர், அப்படி இல்லைனா நீங்கள் நார்மலாக ஒரு டிஷர்ட் கூட போட்டுக்கலாம். ஸ்வெட்டர் போடுறது குளிரை வந்து நல்லா உங்களுக்கு வந்து தாங்கும். ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஹெவியான ஒரு வின்டர் கோட்டு, நல்ல ஒரு ரெயின் கோட்டு, ஸோ அந்த மாதிரி சூப்பராக ரொம்ப காஸ்ட்லியாக போட்டிங்க அப்படின்னா நீங்கள் அந்த கடுமையான அந்த வின்டர் சீசன் சொல்லக்கூடிய நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த சீசனில் வந்து நீங்கள் 3 போட்டிருந்தால் தான் கண்டிப்பாக வந்து அங்கே போயிட்டு சர்வே பண்ண முடியும். ஸோ அதை மாதிரி நீங்கள் காலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷூ, அப்படி இல்லை அப்படின்னா ட்ரெக்கிங் ஷூ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஆன்லைனில் வந்து வாங்கிட்டு போயிருங்க. பட் அங்கேயுமே உங்களுக்கு வந்து ரெண்டலுக்கு கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஓனாக ஒன்று வந்து கண்டிப்பாக வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ட்ரெக்கிங் ஷூ, அப்படி இல்லைனா ஸ்போர்ட்ஸ் ஷூ, நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷூ. அங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்னோலலாம் போகக்கூடிய அந்த பூட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்ட்டு கிடைக்கும். 100-200 ரூபாய்க்கு வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் அதையுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இந்த வின்டரில் சோன்மர்க்கு தான் உங்களுக்கு என்ன சொல்கிறது ஓப்பனில் இருக்கும். மற்றபடி நீங்கள் யூஸ்மர்க்கு, குரேஸு அங்கிட்டு இங்கிட்டுலாம் ரோடெல்லாம் ஃபுல்லாக பிளாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த குல்மர்க்கு போகிறப்ப அந்த டாங்மர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸ் இருக்கும். அங்கே நீங்கள் அந்த கோட்டு பூட்டெல்லாம் வந்து ரெண்ட்டுக்கு வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நீங்கள் அங்கேருந்து அந்த செயின்டு டாக்ஸி இருக்குல்ல, ஸோ அதில் தான் நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் எப்படின்னு பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வின்டரில் கண்டிப்பாக உங்களோட காது, இந்த கழுத்து, ஸோ இதெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி இந்த மேலே ஒரு கேப்பு, ஸோ அதுக்கடுத்து இந்த கழுத்துக்கு போடுறது, ஸோ கைக்கு நல்ல ஒரு தெர்மல் க்ளோ வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ காலுக்கும் நல்ல ஒரு 4-5 தெர்மல் சாக்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஏன்னா டக்குன்னு அப்படியே ஈரம் வந்து உள்ளே போய் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் அதை போட்டுட்டு அப்படியே ஒன்றுமே பண்ண முடியாது, கை காலெல்லாம் வரைச்சிரும். ஸோ அதனால் 4-5 எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கிறது நல்லது. இந்த தெர்மல் செட்டு மட்டும் 4-5 உடம்புக்கும் கைக்கு காலுக்கு அதை மட்டும்தான் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். மற்றபடி இதில் இந்த ஜாக்கெட் இதெல்லாம் நீங்கள் வந்து இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் மெடிசன் என்ன எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ன சொல்கிறது சன்ஸ்க்ரீன். அங்கே இருக்கக்கூடிய நீங்கள் பனிமலை அந்த சிந்தன் டாப்பு இல்லை பேஸ்டூக்கு, நீங்கள் கொண்டலா ரயிலில் இருக்கக்கூடிய பேஸ்டூக்கெலாம் போகிறீங்க அப்படின்னா அந்த கீழே இருக்கக்கூடிய பனிமலையில் சூரியன் பட்டு அப்படியே உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் சன்ஸ்க்ரீன் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் சம்மரில் கூட உங்களுக்கு தேவை கிடையாது. ஏன்னா உங்களுக்கு கிளைமேட் வந்து நல்ல ஒரு சில்லுன்னு இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த பனிமலைக்கு போகிறீங்க பார்த்தீங்களா, ஸோ அங்கே வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால் நீங்கள் நல்ல ஒரு சன்ஸ்க்ரீன், யூவி சன்ஸ்க்ரீனை வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லிப்பாம் அப்படின்னா வேஸ்லின், இந்த உதடு வந்து குளிருக்கு வெடிச்சுக்கிட்டே இருக்கும், அதையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின் க்ரீம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தோலில் வெடிப்பு வராமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு க்ரீமையும் நீங்கள் கை இதுக்கெல்லாம் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்லது. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலைவலி, வாந்தி, காய்ச்சல், இருமல், ஸோ இதுக்கு உங்களுக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்குது, இல்லை இந்த ஹைட்டில் போகிறப்ப வாந்தி வரும் அப்படின்னா அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து மெடிசன்ஸ் வந்து கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதை மாதிரி நீங்கள் ஹைட்டான பிளேஸ் அந்த பேஸ்டூ, அப்புறம் சிந்தன் டாப், ஸோ இந்த மாதிரி ஹைட்டான பிளேஸுக்கெலாம் போகிறப்ப உங்களோட ஆக்சிஜன் லெவல் வந்து பார்த்திங்கன்னா குறையும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு கர்ச்சிப்பில் ஒரு கற்பூரம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு ஆன்லைனில் வந்து சிலிண்டர் பாட்டிலுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதையுமே நீங்கள் 2-3 வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சேஃபாக இருக்கும்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்லாம் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பவர் பேங்க். அந்த குளிருக்கு உங்களுக்கு ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பவர் இறங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஒரு 20,000 மெகா அந்த இருக்கக்கூடிய பவர் பேங்கை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் போகிற ஒரு 5 டே ட்ரிப்பில் 2-3 டைம் சூப்பராக வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் வந்து வாட்டர் ப்ரூஃப் கவராக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வாட்டர் ப்ரூஃப் கவர் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அதை மாதிரி இப்போ சம்டைம்ஸ் உங்கள் க்ளோ ஈரமாயிடுச்சு, சாக்ஸ் ஈரமாயிடுச்சு அப்படின்னா அந்த ஈர துணியை போட்டு வைக்கிறதுக்கு இந்த வாட்டர் கவர் இருக்குல்ல, ஸோ அதையும் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்குள்ளே அந்த ஈரமான திங்ஸை போட்டு தனியாக ஓரமாக வச்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் உள்ளே போகிறப்ப எல்லாமே வந்து ஈரமாயிரும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த ஹேண்ட் ஹீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதை வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து அதை கையில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் சாக்ஸுக்குள்ளே போட்டுக்கலாம், இல்லை உடம்புல 2 இடத்துல பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2-3 இடத்துல வைக்கிறப்ப அது வந்து உங்களுக்கு அந்த ஹீட்டை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தெர்மல் ஃப்ளாஸ்க் இருக்குல்ல, ஸோ அது வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த குளிருக்கு வந்து டக்குன்னு நார்மல் வாட்டர் கேன் வந்து கூலிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் தெர்மல் ஃப்ளாஸ்க் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்லது. 2-3 வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் கொண்டு போகிற பேக் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது வந்து நல்லா வாட்டர் ப்ரூஃபாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு ரெயின் கவர் கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த காஷ்மீரில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ரீபெய்டு சிம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் காஷ்மீரில் ஒர்க் ஆகக்கூடிய அந்த ஜியோ பிஎஸ்என்எல்ல போஸ்ட்பெய்டு சிம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இன்டர்நெட் வந்து நிறைய இடங்களில் வந்து கிடைக்காது. ஆனால் கிடைக்கிற இடங்களில் வந்து இந்த போஸ்ட்பெய்டு தான் வந்து யூஸ் ஆகும். அதனால் அதையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் உங்களுக்கு யூபிஐ பேமெண்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. இந்த டவர் கிடைக்காத ஹிடன் ஜெம் ஆஃப் பீட் பிளேசஸ்லாம் இருக்குல்ல, இந்த குரேஸு யூஸ்மர்க்கு இந்த சைட்லாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு டவர் வந்து சுத்தமாக கிடைக்காது. அதனால் கையில் கேஷ் வந்து நீங்கள் நிறையா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அதை மட்டும் நீங்கள் மறந்துடாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சன்கிளாஸ் மறக்காமல் ஒரு சன்கிளாஸ் வந்து நல்லா வச்சுக்கோங்க. ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு கவர் பண்ணி சொல்லிட்டேன். இந்த ஜிப்லாக் பேக்கை வந்து மறந்துடாங்க. ஸோ இந்த ஹீட்டர் கைக்குள்ளே வைக்கக்கூடிய அந்த வார்ம் ஹீட்டர் அதை மறந்துடாங்க. அப்புறம் வந்து நல்ல ஒரு ஃப்ளாஸ்க்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வின்டரில் போகிறீங்க அப்படின்னா அதெல்லாம் எல்லாத்தையும் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ முக்கியமாக காஷ்மீரோட ஃபேமஸ் அந்த பேரான், நீங்கள் என்னதான் இவ்வளோ ட்ரெஸ் எடுத்துகிட்டு போனாலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த பேரான் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களோட அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு, அந்த சோன்மர்கு, குல்மர்கு, பகல்காம்லலாம் உங்களுக்கு வந்து ரெண்ட்டு கிடைக்கும். அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டுக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் காஷ்மீரில் போயிட்டு ஃபோட்டோ ஷூட் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள். அண்டு இன்னும் ஒரே ஒரு விஷயம், உங்களோட எனர்ஜிக்காக சப்போஸ் அங்கே நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு வந்து உங்களுக்கு சேராமல் இருக்கலாம். ஸோ அதனால் என்ன சொல்கிறது, இந்த ப்ரெஷர் இதெல்லாம் தேவையில்லாத வரும். ஸோ அதனால் நல்ல ஒரு டார்க் சாக்லேட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் காலையில் சாப்பிட்டுட்டு அதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா நல்ல அந்த லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர்லாம் அதை ஒரு பேலன்ஸாக வச்சிடும். ஸோ சாக்லேட் வந்து மறந்துடாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதையும் தவிர நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதை மறக்காமல் ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் மீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். டாடா, பாய் பாய், டேக் கேர்.